ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சிங்கார். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, December 31 இன்னைக்கு. ஸோ இன்றைக்கோட இந்த வருஷம் முடியுது. வெரி ஹாப்பி நியூ இயர் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த வருஷம் எல்லாருக்கும் எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, பட் வரப்போகிற வருஷம் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு வருஷமாக, நமக்குன்னு சில கோல்ஸ் இருக்கும், சில ட்ரீம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நினச்சது நடக்கணும் அப்படின்ட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக ஆண்டவன் எல்லாருக்கும் நல்லதே செய்வான். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 2024 வருஷத்தில் வந்த டாப் 10 தமிழ் மூவிஸ், அதாவது பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக ஹைலி கலெக்ட் பண்ண 10 படங்கள் பற்றி இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஆன்லைனில் இருக்கிறது தான். ஸோ நான் வீடியோவாக போடுறேன், அவ்வளோதான். இந்த வருஷம் இன்றைக்கோட முடிய போகுது, ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷத்தில் நீங்கள் எத்தனை படங்கள் பார்த்தீங்க, எத்தனை படத்தை தேட்டரில் பார்த்தீங்க, எத்தனை படத்தை ஓடிடியில் பார்த்தீங்கன்னுட்டு. நான் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள் மட்டும்தான் தியேட்டரில் பார்த்தேன். மேஜராக எல்லா படங்களுமே ஓடிடியில் பார்த்தது தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த வருஷம், முக்கியமாக சினிமான்னு வரும்போது. அண்ட் உங்களுக்கு பர்சனல் லைஃப்லையும் சொல்லுங்கள். உங்களுக்கும் சில கோல்ஸ் வந்துருக்கும் இல்லையா 2024, அதெல்லாம் ரீச் பண்ணிங்களா, உங்கள் ட்ரீம் ஃபுல்ஃபில் ஆச்சான்னுட்டு. ஸோ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். 10th பிளேஸில் கேப்டன் மில்லர். ஸோ இந்த படத்துக்கு டைரக்ஷன் அருண் மாதேஸ்வர். இந்த படத்தில் தனுஷ் ஒரு முக்கியமான மெயின் லீடில் நடிச்சிருப்பார். இந்த படத்தோடைய பட்ஜெட் 55 கோடி. இந்த படம் ஓவராலாக பாக்ஸ் ஆஃபீஸில் 78 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட் மூவி தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்த இயரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிமாக நான் இதை சொல்லுவேன். கேப்டன் மில்லர் எனக்கு ரொம்ப ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபிலிம் சொல்லுவேன் இந்த வருஷத்தில். நெக்ஸ்ட்டு அயலான். இந்த படத்துக்கு டைரக்டர் ஆர் ரவிக்குமார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் தான் மெயின் லீடர் நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தோடைய பட்ஜெட் 70 கோடி. ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருந்து 81 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படம் ஓவராலாக ஒரு அபோவ் ஆவரேஜ் கேட்டகரி தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த அயலான் படம் பிடிக்குமானிட்டு. ஏன்னா எனக்கு எடுத்துக்கிட்ட கான்செப்ட் நல்லாயிருக்கும், பட் ஓவராலாக எக்ஸிக்யூஷன் வரும்போது சில இடங்களில் நல்லாயிருக்கும், பட் சில இடங்கள்ல நல்லா இருக்காது. ஸோ எனக்குமே இந்த படம் ஒரு அபோவ் ஆவரேஜ் தான். நெக்ஸ்ட்டு அரண்மனை 4. ஸோ இந்த படத்தில் சுந்தர்சி டைரக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் சுந்தர்சி அண்ட் தமன்னா, ராஷிகண்ணா மெயின் லீடர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோடைய பட்ஜெட் 30 கோடி. ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 102 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிச்சு. இது ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சொல்லலாம். இந்த இயரில் யாருமே இந்த அளவுக்கு இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணணுன்ட்டு நினச்சி கூட பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம் இந்த வருஷத்தில். ஸோ புதுசாக கதை அப்படின்லாம் இல்லை, யூஸ்வலான டெம்ப்ளேட், யூஸ்வலான ஸ்டோரி தான். பட் ஒன்ஸ் அது ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகிடுச்சு, ஆடியன்ஸுக்கு பிடிச்சிச்சின்னா அந்த படத்தை கண்டிப்பாக வெற்றி படமாக மாற்றுவாங்க. ஸோ அதுக்கு இந்த இயரில் இந்த அரண்மனை 4 ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கங்குவா. இந்த படத்தோடைய பட்ஜெட் 300 கோடி. ஆனால் இந்த படம் அஃபிஷியலாக இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சின்னு தெரியல, பட் ஆன்லைனில் இருக்கிறது 110 கோடி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் பண்ணதாக இருக்குது. ஸோ 300 கோடி பட்ஜெட்டுக்கு 110 கோடி கிட்ட படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ட் பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் சொல்லுவாங்க. அண்ட் இந்த படமே கூட ஒரு அட்ரா ஃப்ளாப் ஃபிலிம் சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, பட் இந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இந்த படத்துக்கு இந்த படம் ஃபில் பண்ணலை. ஸோ அதனால் பெரும்பாலும் இந்த படத்துக்கு வந்தது என்னவோ நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான். ஸோ அதனால தான் இந்த படம் மிகப்பெரிய டிசாஸ்டர் ஆச்சு இந்த வருஷத்தில். நெக்ஸ்ட்டு இந்தியன் 2.
இந்த படத்தை ஷங்கர் டைரக்ட் பண்ணியிருப்பார், கமல்ஹாசன் மெயின்லேயும் நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தோடைய பட்ஜெட் வந்தீங்கன்னா 850 கோடி. ஆனால் இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருந்து அரௌண்ட் 155 crores கிட்ட. ஸோ இதுவுமே கூட தான் ஒரு பிக்கெஸ்ட் அட்டர் ஃப்ளாப்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்குமே இருந்த எதிர்பார்ப்புன்றது ரொம்பவே அதிகம். பட் அந்த எதிர்பார்ப்பை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணிச்சான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இந்த படத்துமே கூட பெரும்பாலும் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸாக அதிகமாக வந்துச்சு. அண்ட் இந்த படமே கூட ஒரு அட்டர் ஃப்ளாப் தான். நெக்ஸ்ட்டு ராயன். இந்த படத்தில் தனுஷ் லீடாக நடிச்சிருப்பார். அண்ட் தனுஷுமே இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படம் தனுஷுக்கு 50வது திரைப்படம். இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவின்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய பட்ஜெட் 70 கோடி. ஆனால் இந்த படம் ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸில் 155 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணி ஒரு பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ இதுவுமே சிம்பிளான லைன், ஆனால் மேக்கிங் வைஸாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த படத்தில் இன்டர்வல் போர்ஷன் ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப சூப்பராக அந்த ஃபைட் சீனை மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படம் ராயன் பிடிக்குமா பிடிக்காதான்னுட்டு. நெக்ஸ்ட் மகாராஜா. ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருந்து நிதிலேன் சுவாமிநாதன். இந்த படத்தில் விஜய் சேதுபதி ஒரு மெயின் லீடாக நடிச்சிருப்பார். இந்த படத்துடைய பட்ஜெட் 30 கோடி. ஆனால் இந்த படம் இது வரைக்கும் அஃபிஷியலாக 170 180 கோடிக்கு மேலே பாக்ஸ் ஆஃபீஸில் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸ்டில் இன்னுமே இந்த படம் சில இடங்களில் ரன் ஆகிட்டுருக்கு. அதாவது சைனா அந்த மாதிரி கண்ட்ரியில். ஏன்னா இந்த படத்தை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சைனாவில் ரிலீஸ் பண்ணாங்க. அங்கேயுமே இந்த படத்துக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 170 180 கோடி வரைக்கும் இருக்கும். இந்த படத்தை கூடிய சீக்கிரத்தில் ஜப்பானில் கூட ரிலீஸ் பண்ணுறதா சில நியூஸ் வந்துச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படம் 30 கோடியில் எடுத்திருந்தா 170 கோடி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர் ஃபிலிம் சொல்லலாம். இதுவுமே கூட விஜய் சேதுபதியோட 50வது திரைப்படம். ஸோ இந்த வருஷத்தில் 2 பேருக்குமே 50வது திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் அந்த 2 படங்களுமே ஒரு மெகா பிளாக் பஸ்டர் சொல்லலாம். தனுஷ் அண்ட் விஜய் சேதுபதி இவங்க 2 பேருக்குமே இந்த வருஷம் ஒரு சூப்பரான ஒரு இயர். நெக்ஸ்ட் வேட்டையன். இந்த படத்துடைய பட்ஜெட் 200 கோடி. இந்த படம் டோட்டலாக பாக்ஸ் ஆஃபீஸில் 255 கோடி மேலே கலெக்ட் பண்ணிச்சு. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாப்னு சொல்லலாம். ஏன்னா இந்த படத்துக்குமே அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை, சூப்பரான ரிவ்யூஸ் ஒன்றும் வரல. மிக்சட் ரெஸ்பான்ஸும் நெகட்டிவ் ரெஸ்பான்ஸ்லாம் இந்த படத்துக்கு அதிகமாக வந்துச்சு. ஸோ அதனாலேயே இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் ரஜினிகாந்த் மெயின் லீடாக நடிச்சிருப்பார். அண்ட் இந்த படத்தை டிஜே ஞானவேல் டைரக்ட் பண்ணியிருப்பார். இந்த படம் ஒரு நல்லா வந்திருக்க வேண்டிய படம். பட் இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு என்ன ரீசன் நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா கதைக்கு முக்கியமாக இல்லாத நிறைய கேரக்டர்ஸ் இந்த படத்தில் இருக்கும். முக்கியமாக சொன்னால் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து ஒவ்வொரு ஆக்டர்ஸை கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜெயிலரில் ஒர்க் ஆச்சு. பட் வேட்டையில் அந்த விஷயமே ஃப்ளாப் ஆச்சு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த படம் ஃப்ளாப் ஆனதுக்கு என்ன ஒரு காரணம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தோணுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த படம் பிடிக்கும். பட் இன்னும் சூப்பராக இருந்திருக்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா கண்டென்ட் வைஸாக ஸ்டோரி வைஸாக இந்த படம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச படம். பட் இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இது 2வது போர்ஷன் அமரன். ஸோ இந்த படத்தோடைய பட்ஜெட் 100 கோடி. இந்த படம் வேர்ல்டு வைடாக 330 350 கோடிக்குள்ளே கலெக்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ இந்த படம் ஒரு ஆல் டைம் பிளாக் பஸ்டர்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 100 கோடி ஒரு 330 கோடி கலெக்ட் பண்ணதுன்னா சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே இந்த படத்தோடைய ஸ்டோரி தான். இவங்க எடுத்துக்கிட்ட அந்த கண்டென்ட். மேஜர் முகுந்த் வரதராஜன் அவருடைய ஒரு லைஃப்பில் நடந்த சில விஷயங்கள் தான் இந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் முக்கியமான ஒரு பாசிட்டிவே சாய் பல்லவி.
ஸோ அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயன், ஜி பிரகாஷோடைய மியூசிக், அந்த படத்தோட எடுத்த விதம் எல்லாமே சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு மூவி இந்த அமரன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சொல்லுவேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு அமரன் படம் பிடிக்குமா பிடிக்காதா அன்னிட்டு. அண்ட் 2024 வருஷத்தில் தமிழில் ரிலீஸ் ஆன படங்கள்லேயே அதிகமான பிளாக் பஸ்டர், அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸில் ஹைலி கலெக்டட் மூவி எதுனா நம்பர் 1 த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணியது வெங்கட் பிரபு. இந்த படத்தில் தளபதி விஜய் வந்து மெயின் லீடாக நடிச்சிருப்பார். ஸோ இந்த படத்தோடைய பட்ஜெட் பார்த்திங்கன்னா 350 கோடி. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் 460 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னுட்டு. ஏன்னா எனக்கு இந்த இயர்லேயே பிடிச்ச ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு மூவின்னு சொல்லுவேன். அதுலேயும் தியேட்டரில் பார்க்க. ஏன்னா நான் இந்த படத்தை வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோவில் பார்த்தேன். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படத்தை. அண்டு பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸாக பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹிட் மூவி தான். ஏன்னா 300 கோடி அணிந்து இந்த படத்தோடைய பட்ஜெட்டு. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் 460 கோடி தான் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சேட்டலைட் ரைட்ஸு, டிஜிட்டல் ரைட்ஸு, ஆடியோ ரைட்ஸு, ஸோ இதெல்லாம் போட்டிங்கன்னா இந்த படத்தோடைய ஓவரால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ஹைலி கலெக்டட் மூவி இன் 2024 தமிழ். நிறையா தியேட்டர்ஸில் வந்து ரேங்க் கொடுப்பாங்க. இந்த வருஷத்தில் எங்கள் தியேட்டரில் அதிகமாக சேலான டிக்கெட் அப்படின்னு சொல்லலாம். இது எந்த படத்துக்கு அதிகமாக ஆடியன்ஸ் வந்து பார்த்து பாக்ஸ் ஆஃபீஸை பிளாஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். எல்லா தியேட்டர்ஸுமே இது வந்து அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் வந்த ரிசல்ட்ஸ் படி மெஜாரிட்டி ஆஃப் தியேட்டர்ஸில் இந்த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியமான காரணமே தளபதி விஜய். தளபதி விஜய் இந்த படத்தை நடிக்காமல் இருந்தால் இந்த படம் இந்த அளவுக்கு ஒரு வெற்றி படமாக இருந்திருக்குமான்னு கேட்டால் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா? இல்லை இந்த ஸ்டோரியில் விஜய் இல்லாமல் யார் நடிச்சிருந்தாலும் இந்த படம் இவ்வளோ ஹிட் இருக்குமான்னுட்டு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருந்து 2024 ஹைலி கலெக்டட் மூவிஸ். ஸோ 10 படங்கள் பற்றி பேசியிருப்போம். ஸோ இந்த 10 படங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 10 படங்களில் நீங்கள் எத்தனை படத்தை தியேட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்ட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியனும் சஜஷனும் இருந்துச்சுன்னா அது கீழே கமெண்ட் செக்ஷனில் தெளிவுபடுத்துங்க. இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் எந்த படத்துக்கு நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள் தியேட்டர்ஸில் பார்க்க. நான் நிறையா படங்களுக்கு இந்த வர 2025 வெயிட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் என்னன்னுட்டு நான் இன்னொரு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீக் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த வருஷத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் எது, அண்டு அடுத்த வருஷம் நீங்கள் எந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணுறீங்கன்னுட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா ப்ளேலிஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையா செக்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் சிங்கார். தேங்க்யூ, பாய்.